என்னம்மா நெட்ட பொண்ணே காமெடி பண்றியா? வாடி. சூர்யா டேய் அவளை விட்டுருங்கடா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா. போட்டு தள்ளுங்கடா. யார் நீங்கெல்லாம்? ஏய் ஒழுங்கா ஓடிடுங்கடா, ரெண்டு அடி வாங்கி செத்துடாதீங்கடா. என்னம்மா நெட்ட பொண்ணே காமெடி பண்றியா? வாடி. சூர்யா டேய் அவளை விட்டுருங்கடா, அவளை எதுவும் பண்ணிடாதீங்கடா. நீ பின்னாடி போதிப்பியா, நான் பாத்துக்கிறேன். அம்மா நெட்ட பொண்ணே, உங்க அக்கா போயிட்டா, நீ இன்னமும் போஸ் கொடுத்து நிக்கிற. டேய் யாருடா நீங்க? மாமா நான் பயந்தே போயிட்டேன் மாமா. நீங்க உனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியாது மாமா. அப்புறம் ஏன் உன்னை அடிக்க வந்தாங்க? தெரியல மாமா. சரி பயப்படாத, நான் ரொம்ப பயந்துட்டேன் மாமா. அதான் நான் இருக்கல்ல. ஐ லவ் யூ மாமா. சரி வா வீட்டுக்கு போலாம். நீங்க என் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனாதான் நான் வருவேன். இதோ வாங்க மகாராணி. போலாமா மகாராணி அவர்களே? சீ போங்க. என்னங்க நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க சொல்லுங்கங்க. என்னங்க இப்படி சண்டை போடுறீங்க? நான்லாம் யாரு? கிராமத்து பொண்ணுங்க. கிராமத்து பொண்ணு அடக்க ஒடக்கமா தாங்க இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்ப நான் அடங்க மாட்டேன்னு சொல்றீங்களா? இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க. அப்புறம் அப்புறம் அது வந்து உங்களன்னா என்ன நீங்க லவ். லவ்வா? இல்லைங்க, நாளைக்கு காலேஜுக்கு நான் லீவுங்க, எனக்கு லீவ் லெட்டர் எழுதி வேணுங்க. அதான பார்த்தேன், நான் வர்றேன். இவன் இந்த ஜெம்மம் இல்லை, 7 ஜெம்மம் எடுத்தாலும் நம்மகிட்ட லவ் சொல்ல மாட்டான் போல. உங்களுக்கு பார்த்தாலே கை காலெல்லாம் உதறுது, பத்தாவதுக்கு சண்டை வேற போடுறாங்க. இதுல நான் மட்டும் லவ் பண்றேன்னு சொன்னேன், அவங்கள துவைச்ச மாதிரி இன்னைக்கு என்னை துவைச்சிருப்பாங்க. இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து சொல்லிக்கலாம். எப்பா இன்னுமாப்பா அவளை கொல்றாங்க? என்னன்னு தெரியலையேம்மா. ஹலோ எங்கடா இருக்கீங்க? சொல்லுங்க, அவளை முடிச்சிட்டீங்களா இல்லையா? அங்க ரெண்டு பயலுங்க எங்களை அடிக்க வந்துட்டாங்கக்கா. அது இல்லாம நெட்டே ஒரு பொண்ணு இருக்காளே, அவ போட்டு குத்து குத்தி எடுத்துட்டாக்கா. பூ இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏக்கா நான் என்னக்கா பண்றது? பேமெண்ட் எதுவும் கேட்டுட்டு இந்த சைடு வந்துடாதீங்க, செருப்பாலே அடிச்சிருவேன். ஆள விட்டாரே போதும்க்கா. என்னாச்சுமா? ஏப்பா இவங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்கப்பா, அந்த சூர்யா கிட்டயும் அந்த நெட்டச்சிக்கிட்டையும். கவலைப்படாதம்மா, அடுத்த வாட்டி நல்ல பெரிய பெரிய ரவுடிங்களை நான் இறக்குறேன். ஏமா கம்பியை விட்டு இறங்குமா. இப்ப எதுக்கு இவ்வளவு குரங்கு வித்தெல்லாம் காமிச்சு நிக்கிறாளுவோ? நீங்க டீ குடிக்க வண்டியை நிப்பாட்டுங்க, அப்பதான் நான் இறங்குவேன். ஏமா நிறுத்தி தொலைறமா, இறங்கி தொலைங்கம்மா. சட்டுப்புட்டு நிக்காம ஆளுக்கு ஒரு டீ சொல்லுங்கண்ணே, வீட்டுக்கு போகணும்ல நாங்க கிளம்பி. அடடா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, சொல்லுங்க உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? அடடா குட்டப்பையிலே வெள்ளப்பையிலே நீலமான டீ கடை வச்சிருக்க. தம்பி எத்தனாவதுல படிக்கிற? ஏமா எனக்கு 35 வயசு ஆகுதுமா. அண்ணே தெரியாம சொல்லிட்டேனே, போய் டீ சமோசா கொண்டாங்கண்ணே. வேற எது வேணுமாமா உங்களுக்கு? எங்களுக்கு ஒண்ணு வேணாம் தம்பி, வேணா வாங்கிக்கிறோம். ஏமா சட்டுப்புட்டுன்னு டீயை குடிச்சிட்டு வாங்கம்மா, கிளம்பலாம். சரிங்க அண்ணே, டீ குடிச்ச எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்டு வாங்க. ஆமாமா நாங்க போறோம், சீக்கிரம் வந்து பஸ்ல சேருங்கண்ணே. என்ன எடுங்க 300 ரூபாவை. இன்னைக்கு ஃபுல்லா வண்டி ஓட்டினா கூட அந்த காசு வராதடா. இவ்வளவுக்கு இருக்கு, எப்ப இவ்வளவு இறக்கி விடணும் அப்பதான்ப்பா எனக்கு நிம்மதி. சரிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி. அட ஆமா நாங்க இறங்க போறோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க கூட இருந்தது. நாங்க நாளைக்கு வரோம். ஏமா சட்டுப்புட்டுன்னு போய் தொலைங்கம்மா. பாய்ண்ணே. யோ எனக்கு மண்டேல காயுதியா, எனக்கு 1 மாசம் லீவ் வேணும். அட போயா, எனக்கு 2 மாசம் லீவ் வேணும். என்னங்க உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா? இந்த வருஷத்தோட சூர்யா காலேஜ் முடியுதுல, ஆமாமா. அதனால எங்க அண்ணன் பொண்ணு திவ்யாவுக்கும் நம்ம சூர்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கணும். யார கேட்டு இந்த முடிவு பண்ண? யாரை கேட்கணும், இதான் என் முடிவு. நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கடி, ஆனா கல்யாணம் நடக்க போறது உன் அண்ணன் பொண்ணு திவ்யா கூட இல்ல,
என் தங்கச்சி பொண்ணு காவியா கூட